இன்றைக்கி நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற காரணமே அவர் டெய்லி நம்மளை நடத்துறதுனால தான் இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஆமாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. என் பிள்ளையை நான் தான் வளர்த்தேன், என் பிள்ளையை நான் தான் படிக்க வச்சேன், என் பிள்ளைக்கு வேலை நான் தான் வாங்கி கொடுத்தேன், என் பிள்ளையை நான் தான் கட்டி கொடுத்தேன், அப்படிலாம் ஈஸியாக நீங்கள் பேசிடலாம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிள்ளையை நீங்களாக வளர்த்தீங்க, சோறு போட்டிருப்பீங்க. ஆனால் 5 வயசு பிள்ளை 6 வயசு எப்படி மாறுச்சு, 6 வயசு பிள்ளை 7 வயசு எப்படி மாறுச்சு, 7 வயசு பிள்ளை 8 வயசு பிள்ளை எப்படி மாறுச்சு, அந்த குழந்தை முகம் எப்படி வாலிப முகம் மாறுச்சு, வாலிப முகம் எப்படி பிள்ளை பத்த முகமாக மாறுச்சு, பிள்ளை பத்த முகம் எப்படி வயசான ஆளாக மாறுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, விதைக்கிற மனுஷனாலும் அல்ல, தண்ணீர் பாய்ச்சுகிற மனுஷனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம விதைக்கலாம், தண்ணி பாய்ச்சலாம், ஆனால் பூமிக்குள்ளேருந்து அந்த விதை வளர்ந்து மேலே வருது பாருங்கள், அந்த செடி மேலே வருது பாருங்கள், அது பூ பூக்குது பாருங்கள், காய் காய்க்கு. நீங்களா செஞ்சு காய் காய்க்க வச்சிங்க? நம்மளை காய் காய்க்க வச்சோம், நம்மளை பூ பூக்க வச்சோம், நம்மளை அப்படி வளரு 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 பிடிச்சி விட்டோம் நம்மளை? இல்லை, அதான் வளருது, அதான் பூ பூக்குது, அதான் காய்க்குது, அதான் கனி கொடுக்குது. நம்ம என்ன பண்ணோம்? விதைச்சோம், அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும், அவ்வளோதான். அதே போல தான் நீங்கள் உங்கள் பிள்ளையை பெற்றெடுக்கலாம், நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு போடலாம். ஆனால் அந்த பிள்ளை இருக்க இருக்க மேலே வந்தது அது கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு தாயின் கருவில் இருக்கும்போது கண்ணு எப்படி உருவாச்சு, கையை எப்படி உருவாச்சு, எலும்பு எப்படி உருவாச்சு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அதான் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே ஒன்று அறிஞ்சிருக்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் நம்ம பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னமும் நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா.